श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। கடந்த சில வருடங்களா நம்ம தொடர்ந்து பல வேதாந்த கிரந்தங்களை படிச்சுட்டே வந்துட்டு இருக்கிறோம். ஆரம்பத்தில் சின்ன பிரகரண கிரந்தங்கள் பஜகோவிந்தம் தொடர்ந்து ஆரம்பிச்சோம் இங்க. அப்புறம் பாகவதமும் கூட கூட பெருசா முழுசா கேட்டிருக்கோம். ஸ்ரீமத் பகவத்கீதையும் கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வேதாந்தத்துக்கு சம்பந்தப்பட்ட சில ஆழமான பிரகரண கிரந்தங்களும் ஆரம்பிச்சு ஆத்மபோத தத்துவபோத இப்படி எல்லாம் கடந்த வாரம் வரைக்கும் நடுவில் ராமாயணம் கேட்டோம். அதனால உடனே ராமகீதை எடுக்கணும்னு தோணுச்சு. ராமகீதையும் கேட்டிருக்கோம். ராமகீதை தொடர்ந்து கேட்டவங்களுக்கு தெரியும் அது எந்த லெவல்ல எப்படி இருக்குன்னு. சின்ன பிரகரண கிரந்தமா இருந்தா கூட ஒரு 64 ஸ்லோகங்களை அது கதையாவே முழுசா பூர்ணமா இருக்கு. கொஞ்சம் நிறைய விஸ்லேஷணம் விசாரணை கூட பண்ண வேண்டிய போல் ஸ்லோகங்கள் சிலது கஷ்டமா இருக்கு. இப்போ இவ்வளவு வேதாந்த விஷயங்களை படிச்சிருந்த ஒருத்தருக்கு முக்கியமா உபனிஷத்து கூட கேட்டிருந்தா பகவத்கீதை கேட்டிருந்தா அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வேதாந்த டிண்டிமா அப்படின்னு பேர் இருக்கிற 94 ஸ்லோகங்களோட கூடியிருக்கிற வேதாந்த பிரகரண கிரந்தம் வேதத்துல நேரா உபனிஷத்து பாகமா இல்லாம வர எல்லா கிருதிகளும் ரெண்டு விதமா அதை பிரிச்சு பார்ப்போம். பொதுவா ஸ்ருதிலேயே நேரா சொல்லப்பட்டதுனால அது உபனிஷத்துகள். உபனிஷத்துகள் கேட்கறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்ருதி கிரந்தங்களான உபனிஷத்துகளுக்கு முன்னாடி ஸ்மிருதிக்கு சேர்ந்த கிரந்தம் பகவத்கீதை. பகவத்கீதை ஸ்மிருதி கிரந்தத்துக்கு கீழே வரும். அது கேட்கணும். அது கூட பிரிலிமினரி பிரகரண கிரந்தங்கள் கேட்கணும். ஸ்மிருதி சொன்னாவே கொஞ்சம் அது புராதனமா இருக்கும். அதிலோ லேட்டஸ்ட் சொல்லணும்னா பகவத்கீதை தான். அப்போ அதுக்கு முன்னாடி எப்போ நிறைய ருஷிகளினாலேயே தேதி வச்சு சொல்லப்பட்ட கிரந்தங்கள் ஸ்மிருதி கிரந்தங்கள். அது 18 ஸ்மிருதிகள் இருக்கு. முக்கியமா யாக்ஞவல்க்ய மனுஸ்மிருதி ரொம்ப புராதனம். யாக்ஞவல்க்ய ஸ்மிருதி, வசிஷ்ட ஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி. இவங்க எப்போ வசிஷ்டர் எப்போ எந்த காலத்தை சேர்ந்தவர், நாரதர். ஆல்மோஸ்ட் நமக்கு காலம் தெரியாது. அப்போலிருந்தே ஸ்மிருதி கிரந்தங்கள் கூட இருக்கு. ஸ்ருதிலோ சொன்ன விஷயத்தினே ஒரு காலத்திலோ ஒரு தனிப்பட்ட மனிதர்கள்னால அந்த சமயத்திலோ லோகத்தில் இருக்கிற அந்த மக்களுக்கு புரியற போல் அதே விஷயத்தினை கொஞ்சம் இறக்கி சொல்ல வந்ததுதான் ஸ்மிருதி கிரந்தங்கள். அப்படிப்பட்ட ஸ்மிருதி கிரந்தம் பகவத்கீதை
అది కూపుడుదకి స్మృతి గ్రంథం అని சொல்ல வேணும். ஏன்னா அது மகாபாரதத்திலோ வியாசர் அப்பு எழுதினது. அப்பு நடந்தது கூட. ஆனா அது உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே அனிதான் நம்ம ஆச்சாரிகள் எல்லாரும் அப்படிதான் சொல்லி முடிவு பண்ணி படிச்சுக்கணும்னு சொன்னாங்க. ஒரு சாப்டர் முடியும் போது அப்படிதானே படிச்சோம். ஸோ பிரம்ம வித்யாயாம் உபனிஷத்துகளுடைய சாரமா இருக்கிறதுனால அது அது குறைச்சல் கிடையாது, சுலபம். ஒரு 700 ஸ்லோகங்களுக்குள்ள நிறைய விஷயத்தைன்னு சொல்லி முடிச்சுட்டார். சரி, அந்த 700 ஸ்லோகங்களா இருக்கிற பகவத்கீதை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட கொஞ்சம் ஃபண்டமெண்டல் ருடிமெண்டரிஸ் தெரிஞ்சிருக்கணும். சம்ஸ்கிருத பரியாய பதங்கள் தெரிஞ்சிருக்கணும். சம்ஸ்கிருத பாஷா அதிலோ பண்ற சில முக்கியமானதுக்கு நம்ம மொழியிலோ தாய் மொழியிலோ அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சிருந்தாதான் வேதாந்த சிரவணம் மேலும் மேலும் பண்ணும்போது சுலபமா இருக்கும். அதுக்காக நடுல நம்ம ஆரம்பம் சொல்லணும்னா முதல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு தான் பஜ்கோவிந்தம் ஆரம்பிச்சோம். இல்லைன்னா தத்துவபோதை தான் முதல்ல சொல்லி தரணும். அதையும் நம்ம இங்க படிச்சோம். அப்புறம் ஸோ தத்துவபோத இல்லை டெர்மினாலஜி எல்லாம் வாட் இஸ் வாட் అనేది அங்க கிளியரா ரொம்ப சுலபமா விவரிச்சு சொல்லப்பட்டது. ஸோ அது இது எல்லாமே ஆத்மபோத தத்துவபோத திருஷ்ய விவேகம் இதுல பெரிய புஸ்தகங்கள் இருக்கு. இதுல பிரகரண கிரந்தம் అని சொல்லப்படுற இந்த குட்டி புஸ்தகங்களுக்குள்ள பெரிய அளவுல கூட எழுதி வச்சிருக்கிற புஸ்தகங்கள் இருக்கு. இதெல்லாம் நான் உங்களுக்கு பேசின விஷயம்தான். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். பெருசா பார்க்கணும்னா நம்ம வித்யாரண்ய சுவாமி அவர் எழுதின 1500 ஸ்லோகங்களுடைய பஞ்சதசி, சங்கராச்சாரியர் எழுதினது உபதேச சாகஸ்திரி, இப்படி போல் விவேக சூடாமணி 1500 ஸ்லோகங்கள். ஸோ இப்படி பலதெல்லாம் இருக்கு. நம்ம நாளைக்கு அந்த ஏக ஸ்லோகு கூட தொடங்கி படிப்போம். கொஞ்சம் டைம் மாற்றிட்டோம். சண்டே இருக்க வேண்டியது மண்டேக்கும், மண்டே இருக்க வேண்டியது சண்டேக்கு மாற்றி. அது வேற காரணம் இருக்கு, அது உங்களுக்கு வேண்டாம். அப்போ இந்த பிரகரண கிரந்தங்களுக்குள்ள நம்ம இன்னைக்கு இந்த வேதாந்த டிண்டிம ஆரம்பிக்க போறோம். 96 ஸ்லோகங்கள் இருக்கு. யாரு எழுதினாங்க இந்த புஸ்தகம் அப்படின்னு பொதுவா கேட்போம். நிறைய சங்கராச்சாரியர் எழுதுனதான் நம்ம படிச்சோம். அவர் நிறைய தான் எழுதியிருக்காரு. சாதன பஞ்சகம் பலது. இது சங்கர சம்பிரதாயத்துல வந்த நரசிம்ம சரஸ்வதி அப்படின்னு சுவாமிகள் ஒரு 500 வருஷம் முன்னாடி எழுதியிருப்பார் அப்படின்னு ஒரு கருத்து. இது நம்ம பெரிய முக்கியத்துவம் இல்லை இது யார் எழுதினாங்கன்னு. ஏன்னா சில புஸ்தகங்களும் எங்காவது இன்ட்ரடக்ஷன் இப்படி எல்லாம் எழுதியிருக்கும். உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். ஆனா சில பேர் இது நேரா சங்கராச்சாரியர்னு சொல்லிட்டே போறாங்க. சங்கரருடைய பாஷை, அவருடைய சம்ஸ்கிருதம் அதோடைய ஒரு வித்தியாசமா இருக்கும்னு சொல்லிட்டு பண்டிதர்களோ ஆச்சாரியர்களுக்கு தெரியும். அதனால இது சங்கரது எழுதுனது இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா மொத்தத்துல சங்கரருடைய
10 முக்கியமான ஸ்கூல்ஸ் இருக்குன்னு சொன்னோம் சங்கர சரித்திரம் படிக்கும்போது. தசநாமி அதிலும் ஒரு சிஸ்டம் ஆஃப் ஸ்கூல் அதிலிருந்து வந்தவங்க. இவங்க எல்லாரும் அதிலிருந்து வந்தவர் இவர். இவருடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதே சங்கர பரம்பரையில வந்த சதானந்த யோகீந்திர சரஸ்வதி అని ஒரு மகாத்மன். அவர் வேதாந்த சாரமணி ஒரு குட்டி புஸ்தகம் எழுதியிருக்காரு. அது நம்ம படிக்கல இன்னும், அங்கேயும் படிக்கல. வேதாந்த சாரமணி சின்ன புஸ்தகம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அந்த வேதாந்த சாரம் சதானந்த யோகீந்திர சரஸ்வதி அவருடைய இந்த வேதாந்த சாரத்துக்கு இந்த நிருசிம்ம சரஸ்வதி காமெண்ட்ரி எழுதியிருக்காரு. அப்படின்னு இவரே 500 வருஷம் அதுக்கு முன்னாடி அவர். அதுக்கு பேரு சுபோதினி. ஸோ இப்படி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ஆத்தர். ஒரு பெரிய அத்வைத ஆச்சாரியர் எழுதியிருக்கார். இதுல ஒரு பெருமை, ஒரு அழகு என்னன்னா, இது இவர் புதுசா ஒண்ணுமே ஒரு பிரக்ரிய, ஒரு மெத்தடாலஜி. வித்யாரண்ய சுவாமி பார்த்த பஞ்சதசிலோ, அப்புறம் திருக்திருஷ்ய விவேகம் பார்த்தாங்க. ஒரு வேற இடத்துல சொல்லாத ஒரு விதமான பிரக்ரியா வேதாந்தத்துக்கு தான். அப்படி உபாயம், பிரக்ரிய, டெக்னிக் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இவர் அப்படியெல்லாம் எதுவுமே புதுசா இல்லை. எதெல்லாம் இதுக்கு முன்னாடி, இவர் இது எழுதுறதுக்கு முன்னாடி சங்கராச்சாரியர் ஆகட்டும், அப்புறம் உபனிஷத்துகள், வேற இதெல்லாம் எங்கெங்கெங்கெல்லாம் வேதாந்தத்துடைய அழகான முடிவுகள். அந்த அழகான முடிவுகளுக்கு பேரு டிக்ளரேஷன்ஸ். அந்த டிக்ளரேஷன்ஸ்க்கு சம்ஸ்கிருதத்துல பேரு டிண்டிமாக. பொதுவா சொல்லணும்னா டிண்டிமா అనేది பெரிய ஒரு முரசு ட்ரம் மேல தண்டோரா போடுவாங்க. ராஜா ஏதோ சொல்ல சொன்னார் அப்படின்னா, அந்த காலத்துல பப்ளிக் அட்ரஸிங் சிஸ்டம், மைக்கதல்ல அந்த பெரிய ட்ரம் எடுத்துக்கிட்டு 4 தெருவுக்கு சென்டர்ல நின்று அதெல்லாம் கூட கிராமத்துல அப்படி எல்லாம் பண்ணுவாங்க. பஞ்சாயத்து ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட், அதுக்கப்புறம் அது எல்லாம் கூடுவாங்க அங்க, அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு தண்டோரா. அதுதான் அந்த தக்கா மேல வாசி ஜனங்களுக்கு கூப்பிட்டுட்டு பளிச்சன் அப்படி டிக்ளரேஷன் பண்ணி சொல்றதுனால, டக்கானாதனால அது டிண்டிமாக. டிக்ளரேஷன்ஸ், ப்ரொக்ளமேஷன்ஸ். அதர்வைஸ் ஸோ அப்படி இவர் அந்த வேதாந்தத்துல சொன்னதே இப்படி. எல்லா புஸ்தகம் கூட நம்ம படிக்கும்போது கொஞ்சம் அப்படி ஒரு புதுசான பத்தத்துல சொல்ற போதுதான் இருக்கும் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தேன். பட் பொதுவா அப்படி இல்லை. அப்படின்னா ஆல்ரெடி வேதாந்தத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகி, அதான் சொன்ன பகவத்கீதா உபனிஷத்துகளை கேட்டிருந்தா, உபனிஷத்துல சொன்ன மகா வாக்கியங்களை கூட இவர் ரொம்ப சிம்பிளா அப்படி ஒரு ஸ்லோகத்தை கொண்டு வச்சுருவார். அதனால இது நமக்கு ஒரு ரிஃப்ரெஷிங் ஸ்டடி, ஒரு போனஸ். ஏன்னா இப்பதான் ராமகீதன்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் படிச்சோம். ஆனா எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு. எவ்வளவு நாள் போயிடுச்சு, ஒரு நாள் ஒரு ஸ்லோகமா என்னன்னு கூட தெரியாம அப்படி எல்லாம் பண்ணோம். சரி, இது இன்னும் கூட நல்லா ஆனந்திப்போம். ஆனா வேதாந்த பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கு கஷ்டம்.
அப்போ நானும் கூட நிறைய ரொம்ப விசாரணை அப்படியெல்லாம் ஞாபகப்படுத்துக்கிறோம். இதெல்லாம் எங்க விசாரணை பண்ணிருக்கோம், இது ஆல்ரெடி கேட்டது தானே, இங்க பாருங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கேன்னு சொல்லி அப்படி இது கேட்க போறோம். இது கூட ஒரு நல்ல விஷயம்தான். ராமகீதத்தை கரெக்டா முடிச்சுட்டு இது படிக்கிறது. கூட கூடவே நாளைக்கு அந்த ஏக ஸ்லோகி படிக்கிறோம். அது கொஞ்சம் சின்னதான். நான் ஒரு கிளாஸ் இன்ட்ரடக்ஷனே உங்களுக்கு பேசியிருக்கேன் அதை பற்றி. அதுக்கும் இதுக்கு கூட கொஞ்சம் கனெக்ஷன் இருக்கு. அங்க ஏகம், அந்த ஏகம் అనేదిగా நான் அன்னைக்கு அவ்வளவு பேசியிருக்கேன். ஏக ஸ்லோகி ஏகம். அவர் வெளியில இருக்கார், கொஞ்சம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ண சொல்ல எனக்கு சுத்தமா பேசணும். நான் அன்னைக்கு உங்களுக்கு 18 வரைக்கும் ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு விஷயம் நம்ம சனாதன தர்மத்தில் ஹிந்து மித்தாலஜி புராணம் ஒன்னன் என்ன, ரெண்டன் என்ன, மூணு என்னன்னு நான் சிலதெல்லாம் 18 வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் வேதாந்தத்துக்கு அப்படின்னு வரும்போதும் நல்லா இருக்க போதும். வேதாந்தத்துக்கு வரும்போது 4 అనేది எவ்வளவு முக்கியம்னு கூட நான் பேசிட்டோம். இந்த ஸ்லோகத்தை நான் ஆரம்பிக்கலை. ஆனா அந்த 4 விஷயம் தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப நமக்கு கிளாரிட்டி வந்துச்சு. மொத்தம் சொல்லு, the scheme of the spiritual life. ஸ்பிரிச்சுவல் லைஃப் வேற இல்லை, ஹியூமன் லைஃப் வேற இல்லைன்னு கூட புரிஞ்சது. என்ன அந்த ஆசிரம தர்மங்களும் அப்புறம் சாதன சதுஷ்டயமும் புருஷார்த்தங்கள் எல்லாத்திலும் 4 అనేది ஹைலைட் பண்ணி பேசியிருக்கோம் இல்லையா? அவ்வளவு சொல்லி 18 வரைக்கும் சொன்னேன். அதுக்கப்புறம் 4 பத்தி ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லி கடைசியில அந்த ஸ்லோகம் என்னன்னா 1 பத்தி சொல்றதுக்காக ஒரே ஒரு ஸ்லோகம். ஏன்னா 1 பத்தி சொல்றதுக்கு ஒரு ஸ்லோகம் போதும் அவரு. அப்படி கூட டீச் பண்ண முடியாது சாருன்னு ஞானி குரு டீச் பண்ணுவார். 1500 ஸ்லோகங்கள் எழுதிக்கிட்டே போவார். இல்லை ஒரே ஸ்லோகத்தை கூட போதும். சரி, இன்னைக்கு கொஞ்ச நேரம் 10 ஸ்லோகங்கள் வரைக்கும் இந்த வேதாந்த டிண்டிம ஆச்சாரியர் 2 பேசிட்டே போவார். 10வது ஸ்லோகம் வரைக்கும் 9 நினைச்சுக்கோங்க. முதல் ஸ்லோகம் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் பிரேயர் கோல். சரியா? 2 ஏன் அப்படி, எதுக்கு அப்படி, என்ன அது பார்ப்போம். இப்போ நம்ம முதல் ஸ்லோகத்தினை ஆரம்பிப்போம். வேதாந்த டிண்டிமா. வேதாந்த டிண்டிமாஸ்தத்வம் ஏகமுத்ഘോഷயந்தி யத் ஆஸ்தாம் புரஸ்தாத் தத்தேஜஹ தக்ஷிணாமூர்த்தி சந்நிதம். புஸ்தகத்துடைய தலைப்பு பத்தி சொல்லிருக்கு. இப்போ எல்லாரும் புரிஞ்சிருக்கு. வேதாந்த கருத்துகள். அந்த கருத்துகளுக்கு இங்க உத்கோஷம் சொல்லிருக்கு.
கோஷம் கத்தி சொல்றது, பளிச்சுன்னு சொல்றது, உறுதியா சொல்றது. இங்க ஆச்சாரியர் இந்த வேதாந்த திண்டிமாக புளூரல் நிறைய சொல்ல போறாரு இல்லையா? சாஸ்திரம் நிறைய பேசிருக்கு. அந்த వేదత్తుడి డిక్లరేషన్ అనేది వేరే. ఏనా వేదం நிறைய பூர்வ மீமாம்சா பூர்வ கர்மகாண்ட பற்றியும் நிறைய ஸ்வர்க்கங்கள் நரகம் பற்றியும் புண்ணிய பாபங்கள் பற்றியும் பலதெல்லாம் பேசுனேன். ஆனா அது ஞானத்தினே விரும்புறவனு, ஞான மார்க்கத்துல போறவனு, ஞானம் தான் முக்கியமான தெரிஞ்சுக்கணும், அவனுக்காக அதெல்லாம் தேவையில்லை. அதனால நம்ம எல்லாரும் வேதாந்த வித்யார்த்திகள், வேதாந்த அத்தியனத்துக்கு சத்சங்கத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம், வேதாந்த சிரவணம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால நமக்கு வேதாந்த டிண்டிமாக வேணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த முதல் ஸ்லோகத்தில் மறுபடியும் சார் 1500 ஸ்லோகம், 100, 1000 ஸ்லோகம், 500 ஸ்லோகம், 208 உபனிஷத்துகளாமா, இன்னும் கூட இருக்காம தெரியாதாமா, அப்படி இப்படி இத்தனை பிரகரண கிரந்தம், இவ்வளவு சொன்ன இல்லையா கனெக்ஷன் இருக்கு. நாளைக்கு பேச போற ஏக ஸ்லோகி பாருங்க, ஏக வார்த்தை வருது. ஸோ வேதாந்த டிண்டிமாக என்ன உத்கோஷயந்தே, ஏகம் தத்துவம் உத்கோஷயந்தே. என்னதான் அது டிக்ளேர் பண்றது? கோஷந்தி உத்கோஷந்தி, ஏந்திச்சு நின்று நம்ம காது கிட்ட வந்து, நம்ம தெருவுக்கு வருவான் இல்ல, வந்து நம்மளை தூங்க விடாம வெளியில வர வச்சிருவாங்க. சின்ன வயசுல ஊர்ல சினிமா வண்டி வரும், நனிஷா அப்பா இன்னொரு வேறு போட்டி, இவன் போன உடனே அவன் வருவான் ஒரு தெருவுக்கு. ஏன்னா ஜனங்கள் எல்லாம் அந்த சினிமா ஹாலுக்கு மட்டும் போன இப்படி 4 சினிமா ஹால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்க ஊர்ல 4 இருக்கு. அப்போ இது தெரியாது, நான் போனேன். இப்போ வீட்டுல சினிமா ஹாலு தான். ஓகே, அதனால நிறைய சினிமா ஹால் எல்லாம் கோயம்புத்தூர்ல கூட எல்லாம் படிச்சுடுறாங்க. இந்த நமக்கு டீச்சி ரோட்லயே அங்க என்னமோ வரும். அப்புறம் சினிமா ஹால் போயிடுச்சு, இப்போ கோல் மால், இன்னொரு மால் வரும். நாங்க எல்லாரும் வெளியில ஓடிப்போம். அப்புறம் பேப்பர் கொடுப்பான். அதே கோயில பிரசாதம் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் நிறைய கோயில்ல பார்த்தேன், கட்டையா அதெல்லாம் அப்படி இருக்கும். அவன் தீர்ந்து போல என்ன கொடுத்துட்டு போயிடுவான். கொஞ்ச நேரம் அதை வண்டி பின்னாடியே ஓடுவான். என்னமோ ஆடல் சினிமாக்காக இல்லை, இந்த பேப்பர் கூத்தன்னா ஏந்தி நிந்திச்சு எல்லாரும் கூப்பிட்டு அபவ். புத்தில வந்த வார்த்தை தான் உபனிஷத். உத்கோஷயந்தி ஏகம் தத்துவம். எந்த ஒரு தத்துவத்தினை பற்றி இத்தனை வேதாந்த டிண்டிமாஸ் டிண்டிமைகள் சொல்றதோ, எது என்ன சொல்றதோ, அந்த சத்தியம், அந்த பரம்பொருள், ஒரு வஸ்து, அது
நம்மள முன்னாடி வந்து சாட்சாத்காரம் பண்ணணும். புரஸ்தாத் தத்தேஜ ஆஸ்தாம், நம்ம முன்னாடி வந்து அது நமக்கு தர்ஷனம் கொடுக்கட்டும், தர்ஷனம் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஏகம் தத்துவம் தரிசனம்னா என்ன சார்? அதுக்கு கண்ணுக்கு கொடுக்கிற தரிசனமா? ஓகே, கண்ணுக்கு கொடுக்கிற தரிசனம்னு நீ நினைச்சா பக்தி பாவத்தில் அந்த சிவபெருமானே ஞான கலையா இருக்கும்போது அவர் தட்சிணாமூர்த்தி. அப்போ அந்த దక్షిణామూర్తి అనేది గురు స్థానత్తులో గురు ముఖ్యం ప్రాముఖ్యం அவரு ஆதி குரு. அந்த குரு உன முன்னாடி வந்து உனக்கு அந்த ஏகம் தத்துவத்தினை அப்படியே காட்டட்டும். இது நல்ல ஸ்லோகம், விதமான ஆங்கிள் பார்க்கணும். அந்த தட்சிணாமூர்த்தி குரு தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் இருக்கிற அந்த குரு தட்சிணாமூர்த்தியே இந்த குருவா வந்து இருக்கிற இந்த சங்கீதம், சங்கினா ஒரு சின்னம், ஒரு இண்டிகேஷன், ஒரு அடையாளம், குறிப்பா காட்டுறது. தட்சிணாமூர்த்தி அனே ஒரு அடையாளம், உருவம், தத்துவம் இதெல்லாம் சொல்லலாம். அதுக்கு அது உபாசனா சகுண ரூப அப்படி பார்க்கிறவங்களுக்கு தட்சிணாமூர்த்தி ஆராத்திய தெய்வம். வேதாந்த பரம்பரையில முக்கியமா நிறைய ஆசிரமங்களுக்குள்ள தட்சிணாமூர்த்தின்னு ரொம்ப வழிபடுவாங்க. நம்ம ஆணைக்கட்டில் இருக்கிற போல் வேதா தட்சிணாமூர்த்தி, பிரக்ஞா தட்சிணாமூர்த்தி, தேனிலோ எல்லாம் இப்படி அதுக்கு பல விதமான பேரு. அப்படிப்பட்ட அந்த ஞானஸ்வரம் அப்படின்னு அந்த ஞானம் நமக்கு அப்படி பிரகாசிக்கணும். தேஜகா, இந்த தேஜகா வார்த்தை வந்து வேற ஏதோ லைட் போல் வருமா, மிளுக்கு மிளுக்குன்னு வருமா, மின்னல் போல் இருமான்னு இல்லை. ஞானமன்னாவே தேஜம், தேஜமன்னாவே வெளிச்சம், வெளிச்சமன்னாவே பிரக்ஞா, பிரக்ஞன்னாவே ஞானம், பிரக்ஞா, சித்து, கான்சியஸ்னஸ். அப்ப அந்த தட்சிணாமூர்த்தி வார்த்தனை கொண்டு வந்து சேர்த்துட்டா குருன்னு அர்த்தம். இல்ல, எனக்கு அவர் ஆல்ரெடி தட்சிணாமூர்த்தி தான் எனக்கு ஆராத்திய தெய்வம் அப்படின்னு நினைச்சான். இல்ல, எல்லா குரு பரம்பரைக்கும் மூலமா இருக்கிற ஆதி குரு தட்சிணாமூர்த்தி அப்படின்னு நினைச்சான். அப்படின்னா குருவு மூலமாதான், குருவுடைய உபதேசத்தினாலதான் அந்த ஏக தத்துவத்துடைய தெளிவு, நமக்கு அறிவு நம்ம முன்னாடி வந்து நமக்கு பிரத்யக்ஷமா நமக்கு அனுபவத்தை கொண்டு வரும். பிரத்யக்ஷ அனுபவம்னு சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கு பதில் அபரோக்ஷானுபூதி கொடுக்கும்னு சொல்லணும். இது பத்தி பேசியிருக்கோம் நம்ம ராமகீதை சொல்லும் போது கூட. இந்த குடத்துல நான் பிரத்யட்சமா எனக்கு கண்ணால நான் பாக்குறேன். உங்களை நீ எனக்கு கண்ணுக்கு முன்னாடி பிரத்யட்சமா நீங்க இங்க எனக்கு வந்து உட்கார்ந்தது நான் பாக்குறேன். அப்படி பார்க்கறது இல்லையா இந்த ஏகம் தத்துவம், இந்த தேஜம்? அப்படி பார்க்க முடியறது இல்லை, பார்க்கப்படாத விஷயம், பார்க்கப்படுற பொருள் இல்லை. அப்போ அது எப்படி அப்போ தெரியும்? அது ஏதோ இன்னொன்னு சொல்லி தனியா பார்க்கப்படுற ஒரு ஆப்ஜெக்டிவ் இல்லை. அது எப்போ அது சப்ஜெக்ட் ஆகுமோ அங்க வந்து பிரத்யட்சமனே வார்த்தை கூட நிற்காது.
அதனால என்ன சொல்றது வேதாந்தத்துக்கு தெரியாம பிரத்யக்ஷமனே சொன்னா கண்கள் அக்ஷிகளுக்கு பிரத்யக்ஷம் கண்ணுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னாலும் கஷ்டம். இல்ல இது அப்பிரத்யக்ஷமனு சொன்னா அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால அப்போ அது என்ன சார் பிரத்யக்ஷம் இல்ல பரோட்சமா அப்படின்னு அதையும் சொல்ல முடியாதனால எப்படியோ கஷ்டப்பட்டு கடைசியில அது பிரத்யக்ஷ பரோட்ச ரெண்டுத்துக்கு மிஞ்சிருக்குனால அபரோக்ஷ அనే வார்த்தை சூஸ் பண்ணிக்கிறது வேதாந்தம். சரி, நமக்கு கூட புரிஞ்சா போதும். இட்ஸ் எ டைரக்ட் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? இதனால இது எங்க வெளியில தேடுறதோ அப்படி இப்படி எல்லாம் கிடையாதுனால இது புறன்னா முன்னாடி. இந்த முன்னாடின வார்த்தை கூட வேதாந்தத்துக்கு கஷ்டம்தான் யூஸ் பண்றது. நான் முன்னாடின்னு சொன்ன இவன் முன்னாடியே எதிர்பார்ப்பானோ? கண்ணுக்கு முன்னாடியா சார்? சரி, கண்ணு முடித்த கண்ணுக்கு முன்னாடி கிருஷ்ணனை பார்த்துட்டு இருக்கு. இல்ல நிறைய பண்ணதுக்கு அப்புறம் கண்ணு திறந்தா அந்த ஹிரண்யகசிபுக்கு முன்னாடி பிரம்மதேவன் வந்து நிற்கிறது போல், பிரகலாதனுக்கு வந்து பகவான் நாராயணன் நிற்கிறது போல் இது கண்ணுக்கு முன்னாடி நிற்குமா? இந்த ஏகம் தத்துவம் சத்தியம் அப்படி ஒன்றும் தெரியாது. அந்த ஏகம் தத்துவம் நான் தான் அப்படின்னு உணர்வு. அப்ப அந்த ஏகம் தத்துவம் நான் అనేది அது என்ன நான் அது, எவ்வளவு பெரிய நான் அது, பெரிய பிஸ்ஸா பண்ணிக்கலாமா? மேல ஒரு நான், கீழே ஒரு நான். அவன் யாரோ வந்து நான் எவ்வளவு பெரியவாழ தெரியுமா? நம்ம சண்டை போட்டு சாயங்காலம் 7 மணிக்கு முடிய போறது. எப்படி அது ஏதாவது இருக்கு? அது அப்படி திரும்பி பெரிய நானும் சின்ன நானும் கிடையாது. ஒரே இதுలో ఏకం వార్త ఇంపార్టెంట్ అందులో புரஹ அப்படின்னா இதுக்கு மேல க்ளோசர் தேன் தி க்ளோசஸ்ட். அந்த புரஹான வார்த்தை நீங்க அப்படி எடுத்துக்கணும். என்னிலிருந்து என்னிலிருந்து நான் எவ்வளவு தூரமா இருக்கேன்? என்னிலிருந்து நான் எவ்வளவு தூரம் இருக்கேன்? பதில் கொடுத்தா பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்க முடியுமா? நீங்க எவ்வளவு யோசிச்சாலும் சரி, கடைசியில நீங்க ஏதாவது டிஸ்டன்ஸ் சொல்ல முடியுமா? ஏன்னா டிஸ்டன்ஸ் இல்லை. இப்படி ஒரு சின்ன வார்த்தை எடுத்துக்கிட்டு இது இவ்வளவு அப்படி சிந்தனை பண்ணலாம். இந்த மாதிரி அந்த தத்துவ சிந்தனையில ஒரு வார்த்தை வச்சுக்கிட்டு இந்த ஒரு ஸ்லோகம் வச்சு செய்யறது பேர் தான் நிதித்தியாசனம். அதனால வேதாந்த டிண்டிமா புஸ்தகம் நிதித்தியாசன புஸ்தகம். அது என்னன்னு தெரியணும். அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுன்னா அவன் இப்போ பிருஹதாரண்யகத்துல ரொம்ப டீட்டெயில்டா யாக்ஞவல்யர் மைத்ரேய கிட்ட பேசினா அங்கேயும் டீட்டெயில்டா பேசணும். ராமகீதையில பேசியிருக்கோம். அது இன்னும் புரியலே அப்படின்னா இங்க மனநத்துக்கு கூட ரொம்ப இடம் இல்லை. அதனால இட் இஸ் ஓன்லி கேட்டது எல்லாத்தையும் ஓகே ஞாபகப்படுத்திக்கிட்டு அதுல நிக்கிறதுக்கு ரிகலெக்ஷன் பண்ணிக்கிறது முதல்ல அது மனநவன் சொல்லலாம். ஆனா கேள்விகள் ஒண்ணு இல்லை.
கேள்விகள் இருந்தா நிதித்தியாசனம் நடக்காது. சரி, அப்படி இது ஒரு ஆசீர்வச்சனம், ஆசீர்வாதம் வாங்குற போல் அந்த புஸ்தகம் எழுத ஆரம்பிக்கிற ஆச்சாரியர். பொதுவா எல்லா புஸ்தகங்களும் சங்கரரோட ஆரம்பிக்கும் போதும் குரு பத்தி இப்படி எழுதுவாரு, ஒரு ஸ்லோகம். ஆனா அந்த ஒரு ஸ்லோகத்திலேயே இவ்வளவு வேதாந்தம் இருக்கும். நான் அது ஒண்ணு வச்சுக்கிட்டு இந்த 1 hour பேசி முடிச்சுடலாம், அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தல. என்ன இன்னும் நிறைய இருக்குல்ல சார், ஏன் சார் ஒண்ணுக்கு இவ்வளவு பேசுறீங்க? அது அப்படி எவ்வளவு பேசணும்னு இது ஒன்றும் பிளான் இல்லை. அது அப்படி பார்க்கும்போது இல்லை, அந்த வார்த்தை நமக்குள்ள என்ன ஒரு ரெவலேஷனை கொடுக்கறதோ அதை அப்படி. அதனால அந்த சரி, சர்வத்துக்கும் ஈஸ்வரனா இருக்கிற பரமேஸ்வரனான சிவனே அந்த உபதேசம் பண்றதுக்காக இறங்கி வந்த தட்சிணாமூர்த்தி சுவாமி, அந்த குரு தத்துவம், குரு பரம்பரை, அந்த வழியிலோ நான் இருந்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால, அவங்களுடைய உபதேசத்தினால நமக்கு எல்லாருக்கும் இந்த வேதாந்த சிந்தனைகளும் தெளிவா அப்படி நமக்கு பூர்ணத்துவத்தினை கொடுக்கட்டும். அப்போ இது ஏதரவர் ஆரம்பிச்சாருன்னு சொன்னா, அவருக்கு என்ன ஒருவேளை சின்ன ஆசை இருந்தா, நான் என்னென்ன இந்த வேதாந்த டிண்டிமைகளும் இங்க ஏதனவனை உள்ள வந்துருதோ, அது நினைச்சானோ, அது ஒரு அந்தராயம் அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம முடியட்டும். இப்போ அந்த எஃபர்ட்டுக்கு கொஞ்சம் புருஷ பிரயத்தனத்துக்கு ஈஸ்வர கிருப வேணும். அதனால அது எப்படியாவது சமஷ்டின்னு பிரார்த்திச்சுக்கிறது, சமஷ்டின்னு வேண்டிக்கிறது, சமஷ்டி ஈஸ்வரனுக்கு வழங்குறது, அப்படி வச்சுட்டுதான் நம்ம வேதாந்தத்தை கூட படிக்கணும். இப்படிப்பட்ட நிதித்தியாசன ஸ்லோகங்களாக இருக்கிற இந்த வேதாந்த டிண்டிமா முதல் ஸ்லோகத்தில் நம்ம அர்த்தத்தினை பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்ததாக 2வது ஸ்லோகம். ஆத்மானாத்மா பதார்த்தௌ த்வௌ போக்த்ரு போக்யத்வ லக்ஷணௌ பிரம்மைவாத்மான தேஹாதிஹி இதி வேதாந்த டிண்டிமஹ. இந்த 2வது ஸ்லோகத்துல சொல்லிருக்கையில 10வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த துவௌ அనే வார்த்தை, துவௌன்னா டூ, द्वामिमौ पुरुषौ लोके द्वौ, एकं द्वे और द्वौ. வேதாந்தம் பேசி புரிய வைக்கணும்னாலும் இல்ல, நமக்கு வாழ்க்கை என்ன, நமக்கு நார்மல் என்ன புரிஞ்சுதே అని பார்த்தா கூட இங்க 2 விஷயங்களை பத்தி பேச வேண்டியிருக்கு, சிந்திக்க வேண்டியிருக்கு, விவரிக்க வேண்டியிருக்கு. இந்த 2 అనేది நாட் பெய்ர்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்டரிஸ். அது துவந்தங்கள்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட் பண்ணி பெய்ர்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் சொல்றோம். ஒரு விதத்துல அப்படி கூட எடுத்தாலும் சரி, பரவாயில்ல. பட் அது எல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா சொல்லுவாங்க. துவந்தங்கள் தாண்டி மீறி நிக்கணும் அப்படின்னு. இதுவும் அப்படிதான். உதாரணத்துக்கு
இந்த வியாசபீடத்துல இங்க ஆச்சாரிய ஸ்தானத்துல குரு అనేది அந்த பதம், அந்த இடம், அந்த விஷயம் எப்போ வரும்? உங்க சிஷ்யர்கள் இருந்தா தானே, கேட்கிறவங்க இருந்தா தானே. 2 வந்துச்சா இல்லையா? இப்போ பகல் అని சொன்னான்னு அர்த்தம் காலையில அதுக்கு முன்னாடி ராத்திரி இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இப்போ ராத்திரி அப்படின்னு சொல்லி இப்போ ராத்திரின்னா இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பகல் இருந்தது. 2 இருக்கா இல்லையா? அது வேதாந்தத்துல எப்படி பார்க்கணும்? இப்போ 2 அப்புறம் நமக்கு பிரச்சனை என்னன்னா மனுஷனுடைய மனசுக்கு இது அநேகம் மனசு 2 விஷயங்களை தானே திங்க் பண்றது. அநேகம் போங்க சார், ஏகப்பட்டதெல்லாம் திங்க் பண்றது. 2ன்னா பரவாயில்ல, இதோ அதோ அதோ இதோ எனக்கே தெரிய மாட்டேங்குது என்ன நடக்கிறது நினைச்சு. சரி, அது அப்படி இருக்கட்டும். இப்போ வேதாந்தத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சுருக்கி 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 2 பத்தி மட்டும் பேசிட்டே வருவேன் நானு. நீ ஒழுங்கா கவனத்தோட கேட்டு புரிஞ்சுக்கோ. சொன்ன விஷயம்தான், சொல்லப்பட்டே இருக்கிற விஷயம்தான். இங்க கூட இப்ப அந்த துவவு வந்ததுனால இங்க ஒரு ஸ்லோகத்துல ஆச்சாரியர் ஒன்னு நெகேட் பண்ணுவாரு, ஒன்றுதான் பிடிச்சுவாரு. எதுக்கு? ஒன்றுதான் சத்தியம், ஏகமேவா. நாளைக்கு ஏக ஸ்லோகி. பட் நம்மளோட ப்ராப்ளம் என்ன? எல்லாருக்கும் பிரச்சனை என்ன? 2 அதுக்கு மேல மீறி பலது 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 பலது. It is not just a mono one and then dual two, but it is a Dvaitam and சொன்னா not only two, innumerable and அர்த்தம், அசங்கியாகம், unlimited and அர்த்தம். கவர்மெண்ட் ஏதோ இத்தனை ஜனாபான்னு சொல்லி கணக்கு கொடுத்தா கூட ஒரு கண்ட்ரியில இவங்க கணக்கு பண்ணாத மக்கள் கூட நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களை போய் கணக்கு பண்ண முடியாத, கணக்கு பண்ண விட மாட்டாங்க. காட்டுலமா எங்க இருக்கிறவங்க யாரு கணக்கு எடுத்தது? ஓரளவுக்கு இவனை ஏதோ மேனேஜ் பண்றான். டைகர்ஸ் நீ கனெக்ட் பண்றான், அப்புறம் யானைகள் கனெக்ட் பண்றான். இந்தியாவில் இத்தனை யானைகள் இருக்கும் அந்த காட்டுல. எறும்பு நீ கனெக்ட் பண்ணியோ? எறும்பு எல்லா இடத்துல வேண்டாம். உங்க வீட்டுல ஒரு ரூம்ல இருக்கிற எறும்பு நீ கனெக்ட் பண்ணியோ? பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனா நமக்கு என்ன சொன்னா, என்னோட பிரச்சனை, என்னோட ப்ராப்ளம், எனக்கு கஷ்டம், எனக்கு சமஸ்ய எல்லாமே இந்த பலது అనేది కూడా மோதல். மனுஷனுக்கு வீட்டுல இருக்கிறதே பாரியா பர்த்தா 2 பேர். ஆனா நிம்மதி இருக்கிறாங்களோ? எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு நிம்மதி இருக்கலாம்னு திரும்ப ஏன் 2 வந்ததுக்கு அப்புறம் சண்டை ஆரம்பிச்சாச்சு. இது எப்போ முடிய போறது? எங்க தீர்வு இதுக்கு? என்னன்னா அது ஒண்ணுன்னு நீ சரியா புரிஞ்சுக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட இந்த பலதையுடைய பிரச்சனை உனக்கு தீரும். இதுதான் தவிர வேற ரெமெடி கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ரிஷிகள் வேதாந்தம் எப்போதும் சொல்லிச்சு. அதனால நீ புது மெத்தட் எதுவுமே
தேடி கண்டுபிடிச்சி சரி பண்ணுவோம், சரி ஆகும் అనేది பண்ணி டைம் வாழ்க்கை வேஸ்ட் பண்ணிக்காது. வாழு நாயின்னு நிமித்தி நேர பண்ண முடியாது. அதனால வாழ்க்கை முழுசா பண்ணிட்டு அப்புறம் கடைசியில முடியாதுன்னு அப்போ சொல்றதுக்கு பதிலா இதுக்கு முன்னாடி யாரோ பண்ணிருக்காங்க, அவனும் முடியாதுன்னு சொன்னதுனால அவன் சொன்னதை தெரிஞ்சுட்டு நீ பண்ணாம இரு. இதுதான் புத்திசாலித்தனம். ஒருத்தனும் அந்த சேரா இருக்கிற அந்த இடத்துல போய் விழுந்துட்டான். சொன்னாங்க, நானும் பார்த்தா நானும் போய் விழுந்ததுக்கு அப்புறம் தான் எப்படி விழுவேன் என்னன்னு தெரிஞ்சுக்கவே பார்ப்பேன் போவானோ போய் பண்ணணுமா? வேதாந்த வர்தான் சொல்றது எல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாம். எனக்கு நல்லதானே இருக்கு, நாளைக்கு அந்த கஷ்டம் வரலையே எனக்கு, அப்படியே உனக்கு இன்னொருத்தர் இன்னொருத்தருக்கு உனக்கு வரலாம், வேற இன்னொன்னு வரலாம், அப்படி சிந்தனை பண்ணன்னு சொல்றேன். சரி, இப்போ இந்த ஸ்லோகத்துடைய நான் எல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். என்னது அந்த ரெண்டுக்காக ஒன்று பலதனைக்காக போனோம். இதான் சார் ஒண்ணுக்கு போய் நீங்க எதுனால நிறைய பேசுறீங்க? அதப்பா நானும் மட்டும் பேசல, எங்க குரு அப்படிதான் பேசினாரு. உபனிஷத்து அப்படி கூட ஒண்ணுக்கு பத்தி போய் எதுக்கு இத்தனை பேசணும்? நீ என்ன பண்றது? உனக்கு அந்த ஒண்ணு அது ஒன்னா இருந்தா கூட ஒன்னே ஒண்ணுதானா கூட உனக்கு அது புரிய மாட்டேங்குது. நாங்க ஏதாவது பண்ணணும் இல்லையா? ஸ்ருதி சாஸ்திரமா அதை கஷ்டப்பட்டு என்ன சொல்றாரு இங்க பாரு, ஒண்ணு ஆத்மா అనేది ஒண்ணு இருக்கு, அனாத்மா అనేది இருக்கு. இங்க பதார்த்தௌ என்றார். பதார்த்தங்கள் பதார்த்தாக அது ஒரு பதார்த்தௌ துவௌ பதார்த்தௌ. இங்கே ரெண்டு இருக்கு, சரியா? ரெண்டு இருக்கு. ஒண்ணு ஆத்மா, இன்னொன்னு அனாத்மா. என்ன விவரிக்கணும்? நம்மளுடைய படிய ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டா நல்லா அழகா இருக்கும். அவரு சொல்லுவாரு அதுக்கு முன்னாடி, ஆத்மா ஏக நித்ய சார சத்ய வஸ்து, ஆப்போசிட் அநேக அனித்ய அசார அசத்திய வஸ்து. ஈஸியா இருக்கும்னு சொல்லி இத்தனை வருஷமா அதை சொல்லி நமக்கு நல்ல ரீஸ்டர். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, ஆத்மா అనేది భోక్తా, ஒண்ணு భోక్తా, இன்னொன்னு போக்யம். போக்திருபோக்ய லட்சணங்களோட கூடியிருக்க ரெண்டு பதார்த்தங்கள். இங்க பதார்த்தம் கேட்டகரிஸ், விஷயங்கள் இங்க இருக்கின்ற ஆத்மா ஒன்னும், இன்னொன்னு அனாத்மா. போக்திருபோக்யத்துவ லட்சணம்னு சொன்னா அதை சிம்பிளா சொல்றேன். ஆக்சுவலா அதுல ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கும், அது அங்க வரும் அப்புறம் போக போக. ஏன்னா வேதாந்தத்துல ஒரு லெவல் படியில ஹையர். ஆத்மா போக்தா இல்லவே இல்லை, ஆத்மா எதுவுமே செய்யல. ந கர்த்ருத்வம் ந கர்மாணி லோகஸ்ய ஸ்ருஜதி பிரபுன்னு கீதையில பகவானும் சொல்லியிருக்காரு. நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்துவத்தின் அங்க சொன்னோம். கொஞ்சம் இங்கே இந்த வார்த்தை உபயோகப்படுத்திட்டு
அது ஞாபகம் இருந்த கான்ட்ரடிக்ஷன் வரும். கான்ட்ரடிக்ஷன் வேணுங்க, அது அப்புறம் ஸ்லோலி சார்ட் அவுட் பண்ணிக்கிறோம். இது இப்படி எடுத்துக்கணும். நான் பார்க்கிறவன் பார்க்கப்படுறது. ஆத்மாக்கு அப்படி சொல்லலாம் இல்லையே. நான் எல்லாம் நான் பார்க்கிறேன். எல்லாம் தெரிஞ்சுக்கிறவன் நான், எல்லாம் தெரிஞ்சுக்கப்படுறது. ஸோ எல்லாம் தெரிஞ்சுக்கிற நான் ஆத்மா, தெரிஞ்சுக்கப்படுற சர்வம் அனாத்மா. அதான் சொல்றாரு. ஆனா போக்திரு போக்யத்துவ லட்சணம் சரியா? என்ன ஆரம்பத்தினால ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் அவருக்கு தெரியாம அப்படி என்ன அது எதுக்கு யூஸ் பண்ணாருன்னு சொல்லக்கூடாது. இது எந்த லெவல் வரைக்கும் எடுத்துக்கலாம்னா ஜீவாத்ம லெவல் வரைக்கும் எடுத்துக்கிட்ட நான் போக்தா தானே. ஆர்சி வரைக்கும் எடுத்துக்கிட்ட ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் நம்ம போக்தாதா. இப்படி எடுத்த கூடாது. அதுக்கப்புறம் அங்க ஓசி கிட்ட வரும்போது போக்திருத்துவம் இல்லைன்னது நமக்கு நிரூபணமாயி எல்லாம் தெளிவா தெரியும். அது ஒன்று சொல்றாரு. அப்புறம் ஃபைனல்ல அப்போ என்ன சொல்ல வரீங்க? வேதாந்தம் என்ன சொல்ல வருது? வேதாந்தத்தோட டிண்டிம் என்ன? பிரம்ம ஏவ ஆத்மா. ஆத்மாக்கு இன்னொரு பெயர் கொடுக்குறாரு, பிரம்ம ஏவ ஆத்மா. இது சொன்னதுனால இங்கே மகா வாக்கியம் வந்துச்சு. இந்த ஆத்மா అనేది மேல சொன்னது போல் எடுத்துக்கிட்டார் ஜீவாத்மா. சொன்ன இப்போ அதனால நீ ஜீவாத்மா ஜீவாத்மன் நானு அது எல்லாருக்கும் தெரியும். ஆன்மை ஜீவான்மை జీవాత్మ. அந்த ஜீவாத்மா అనేది பிரம்மனுக்கு வேற அப்பாற்பட்டதாவ இல்லை. அப்போ ஆத்மா అనేది இப்போதைக்கு நீங்க ஜீவாத்மான்னு எடுத்தாலும் அது போக்திருத்வான்னு எடுத்தாலும் கூட, ஆனா உண்மையா லேட்டர் தெரியும் இது ஆர்சியா ஓசியா. ஒருவேளை இப்போதைக்கு நீ ஆர்சி ஜீவாத்மா நினைச்சிட்டு இருந்தா கூட நான் போக்தான்னு சொல்லிட்டு அது அது பிரம்மனுக்கு தனியா வேற இல்லாதனால, பிரம்மத்திலோ போக்திருத்துவம் இல்லாதனால, இந்த ஜீவாத்மாவே இல்லாதனால போக்திருத்துவமே இல்லை. நிதானமா சொல்லிட்டு இருக்கேன். Try to grasp the point one by one. கேட்கும்போது எஸ்மிலேட் ஆகணும். So பிரம்ம ஏவ, அந்த ஏவ வார்த்தை again very important, powerful. ஏவ வேதாந்தத்தில் அப்படி என்ன ஆயிடுச்சு? எப்போ அர்த்தம்? தத்துவமசி மகா வாக்கியம், முக்கியமான மகா வாக்கியம் ஆரம்பத்திலேயே வந்துச்சு பாருங்க. அது ஆனா டைரக்டா சொல்லல, பட் இவ்வளவு பாருங்க இந்த கிரேட் ஆச்சாரியோட பவர், மேதாசக்தி என்னன்னா அப்படி அவ்வளவு அதெல்லாம் அப்சார்வ் பண்ணிட்டு அப்படி எஸ்டிமேட் பண்ணிட்டு அப்படி அவ்வளவு படிச்சிருந்தாங்க, தெரிஞ்சிருந்தாங்க. and how to present it again. எவ்வளவு அழகா இருக்கு. இது அப்படியே டெக்னிக்ஸ் கேப்சூல் மாதிரி, எனர்ஜி கேப்சூல் மாதிரி. அது நிதித்தியாசன ஸ்லோகம், நிதித்தியாசன ஸ்லோகம். ஸோ பிரம்ம ஆத்மா ஏவா. நீ நினைக்கிற நானுன்னு சொல்லிட்டு உடல் மனம் புத்தி முதலானதெல்லாம் அது ஆத்மா இல்லை. எது
சரீரம் மனசு புத்தி நீ நினைச்சுக்கிறது பெரிய தவறு. இந்த சரீர மனசு புத்தி கூட அகங்காரப்பட்டுட்டு இங்க நானுன்னு ஒருத்தன் இருக்கே தனியான்னு சொல்லி நினைச்சுக்கிறது அது பெரிய தவறு. அப்படி அந்த நானனை குட்டி சைத்தான் அதையும் கிடையாது. அது எது வச்சுக்கிட்டு இங்க ஆட்டம் ஆடுறதோ அந்த தேக மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் ந ஸ்ரோத்ர ஜிஹ்வே ந கிராண நேத்ரே ந व्योम भूमिर्न तेजो न वायु चिदानंद रूप शिवोहम ब्रह्मैव अहम சிவோகம். வேற என்னதான் சொல்லணும்? இன்னும் எதுக்கு 5 நிமிஷம், இன்னும் எதுக்கு பல வாரங்கள் பேசணும், உங்களுக்கு கஷ்டப்படுத்தணும், வர வைக்கணும், வரணும்னு எதிர்பார்க்கணும். Choice is yours. ஆனா இப்படி நிதித்தியாசனமான ரிஃப்ளெக்ஷன் இப்படி பண்ணும்போது இருக்கிற ஆனந்தம், சத்சங்கத்திலோ குருவுக்கு முன்னாடி சாஸ்திரம் வச்சுட்டு பார்க்கும்போது இருக்கிற இந்த ஒரு என்ன சொல்றது ஆனந்தம், அப்புறம் எங்கோ வராது. இதுக்குன்னு வந்துடும், படிச்சுக்கணும், கேட்கணும். தேக ஆதி இதிஹி ந அப்படின்னா அதெல்லாம் அனாத்மா. அங்கே ஜீவா கூட தனிய ஆத்மாவில்லாது அதையும் போய்தா. அப்ப என்னதான் இருக்கிறது பிரம்ம ஏவ. ஒரே சூப்பர் கான்சியஸ்னஸ் தான் இருக்கு, சுப்ரீம் கான்சியஸ்னஸ் தான் இருக்கு, சுத்த சித் இருக்கு, சுத்த ஞானைக மூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய இது வேதாந்த டிண்டிமஹ. இது வேதாந்த டிண்டிமஹ. கிட்டத்தட்ட முதல் ஸ்லோகம் திரும்பி லாஸ்ட் ஸ்லோகம் தவிர எல்லா ஸ்லோகங்களுக்கும் இந்த வேதாந்த டிண்டிமஹா வந்துட்டே இருக்கும். நான் திரும்பி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை நினைக்கிறேன். அப்ப டைம் மிச்சம். நம்ம மொத்தம் ஒரு 3/4 மட்டும் பார்த்தா போதும், 3/4 ஸ்லோகம் பார்த்தா போதும். இதுதான் வேதாந்தத்துடைய டிக்ளரேஷன் தண்டோரா. சரியா? 3வது ஸ்லோகம் ஆரம்பிக்கலாமா? அப்படின்னு ஞானாஞானே பதார்த்தௌ த்வௌ ஆத்மனோ முக்தி பந்ததௌ ஞானான்முக்தி நிர்பந்தோன்யாத் ஞானான்முக்தி நிர்பந்தோன்யாத் இது வேதாந்த டிண்டிமஹ. மறுபடியும் 2 விஷயங்களை எடுத்துக்கிட்டு சொல்றாரு. ஒண்ணு இன்னொரு விதமா சொல்றேன். மை டியர் ஸ்டூடெண்ட், இது 2 இருக்கு பாரு, 2 கேட்டகரிஸ் பதார்த்தங்கள், 2 விஷயங்கள். ஒண்ணு ஞானம், இன்னொன்னு அஜ்ஞானம். 2 இருக்கு. பொதுவாகவே லோகத்துல நம்ம எனக்கு கம்ப்யூட்டர் ஞானம் இருக்கு, எனக்கு வேற இன்னொன்று பத்தி எக்கனாமிக்ஸ் பத்தி, எனக்கு பாட்டனி பத்தோ தெரியாது, அஜ்ஞானம். எனக்கு தமிழ் மொழி தெரியும், ஹிந்தி என்ன எலர்ஜி தெரியவே தெரியும். நாங்க அதுதான் நாட்டுல இருந்து வேற ஃபீல் பண்றோம்.
நாங்க நல்ல தனி பேர் வச்சு கூப்பிட்டுக்கிறோம். நாங்க எலர்ஜி. ஸோ ஞானம் அண்ட் அக்ஞானம் நார்மலாவே டே டு டே லைஃப்ல இருக்குல்ல, ரெண்டு இருக்கு. ஆனா இந்த ரெண்டு தான்ப்பா. இதோடைய சொரூபம் என்ன தெரியுமா? ரெண்டு சொல்றாரு. இந்த ரெண்டுத்துடைய ஒரு நேச்சர் சொல்றாரு. அதுக்கப்புறம் கீழே ஒரு அதுல வந்து எப்படி என்னது ஒரு கன்க்ளூடிங் மெசேஜ் கொடுக்குறாரு. எல்லாம் அப்படி இருக்கும். மேல கூட அப்படிதானே. அதோட லட்சணம் சொன்னார். ஒன்னு போக்தா, ஒன்னு போக்கியம். ஆனா ஃபைனலா நான் என்ன சொல்ல வர்ற தெரியுமா? அப்படின்னு சொல்லணும். நான் இத்தனை பேசுவேன் அப்படின்னு கடைசியில உனக்கு எது பிரயோஜனம் அது சொல்லணும் இல்லையா? ஸோ ஞானம் அஜ்ஞானம் ரெண்டு இருக்கு. ஆனா இந்த ரெண்டு தான் ஒரு மனுஷனுடைய, இங்க ஆத்மனகான மனுஷனுடைய, ஆத்மான்னு ஏதோ பரமாத்மன் எடுத்துக்கிறார். எவ்ரி பர்சன். இந்த ரெண்டு தான் அவனுடைய முக்திக்கு பத்தத்துக்கு காரணமா இருக்கு. முக்தி பந்ததோ, முக்தினி கொடுக்கறதா இருக்குது, பந்தமனை கொடுக்கறதா இருக்கிறது. எது ரெண்டு இல்ல, எது எதுன்னு நீ சரியா பிரிச்சு பார்த்துக்கணும். தப்பா பிரிக்க கூடாது. எது முக்தி கொடுக்கும் சார்? எது மேல கூட ஆத்மா அனாத்மா போக்திரு போக்கியம். அப்போ இதுல எது நான் பிடிச்சுக்கணும், எது எனக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லாம பிரம்மன்னு சொல்லிட்டார். மிச்சம் எல்லாம் வேற. அதே போல இங்க இந்த ரெண்டு தான் முக்தி பந்தத்துக்கு காரணம். அப்போ சொல்லணும், நான் எது முக்திக்கு காரணம் எது பந்தத்துக்கு காரணம்னு சொல்லணும் இல்லையா? அப்பதானே உனக்கு கிளியரா இருக்கும். பாரு, நானே ஹோம்ஒர்க் பண்ணி நானே எல்லாம் சொல்றேன், நானே கேள்வி கேட்டேன், நானே அதுக்கு உடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன், அப்புறம் முடிவும் கொடுத்துட்டேன். ஞானாத்து முக்தி, ஞானம் இருந்தா முக்தி. அப்புறம் அஞ்ஞாத்து, அஞ்ஞான்னு வேற என்ன இருக்கு? அஜ்ஞானத்தினால பந்தம். எப்படிப்பட்ட பந்தம்? நிர்பந்தம். என்ன ரொம்ப நிர்பந்தப்படுத்துறது யூஸ் பண்றோம் இல்லையா? ரொம்ப கம்பெல் பண்றான். நம்ம எல்லாரும் அப்படிதான், நிறைய பேர் கம்பெல் பண்றோம். அதனால ஆப்ளிகேஷன், அதனால ரொம்ப கம்பெல் பண்றேன். என்ன பண்றது? நெத்தால எடுத்து போயிட்டு. அதனால நிர்விசேஷன பந்தம் ரொம்ப ஸ்ட்ராங். இதை சும்மா சும்மா நினைச்சாரு. அஜ்ஞானம் அப்படியே கட்டி போட்டு எத்தனையோ ஜென்மங்கள் அப்படி பார்சல் பண்ணி அனுப்பிச்சுட்டே இருக்கும். போ அடுத்த சரி போ. ஞானாத் முக்தி, ஞானேனைவ கைவல்யம். ஞானத்தினால முக்தி, அஜ்ஞானத்தினால பந்தம். இதுதான் வேதாந்தத்துடைய அழகான டிக்ளரேஷன். திண்டிமா அப்படின்னு சொல்லி இப்படி அழகா சொல்லுவாரு. கொஞ்சம் இது பத்தி அடுத்த வாரம் பேசிக்கிட்டே நாம அடுத்த ஸ்லோகங்களுக்கு. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.